வெல்கம் பேக் டு சாய்ஸ் ஹோம் ஸ்டிச்சிங். டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவுட்லுக் வந்து அழகாக வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டிசைன் ப்ளவுஸை என்னோட டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். இப்போ நான் அந்த வீடியோவில் பைப்பிங் வச்சு போட் நெக் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த டிசைனை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பைப்பிங் வச்சுட்டு இந்த டிசைனை வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணால் இந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா நூல் தறி எல்லாம் வந்து வெளியில தெரியும். அது தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா நீட்டா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க டிசைன்ஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா டிசைன் பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது வெளிப்பக்கம் வந்து அந்த பிசுறு நூல் இதெல்லாம் தெரியக்கூடாது. ஸ்டிச்சும் கம்ப்ளீட்டா நீட்டா இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்றீங்களோ அதே அளவுல ஸ்டிச்சும் போட்டாதான் அந்த பைப்பிங்கும் அழகா உங்களுக்கு வரும். என்னோட சேனல் பேஜில் தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், சுடிதார் ஸ்டிச்சிங்னு நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த லென்த்தில் டிசைன் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம பைப்பிங் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே போல் ஒரு சைடு மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க டிசைனை எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சு அப்படியே ஃபுல்லாகவே அந்த பீஸ் மேலே அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கு இல்லையா மெட்டீரியல், அதை வந்து மேல் பக்கம் அந்த பிசுறு துணி வந்து உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சு மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ரெடி பண்ண அந்த டிசைன் வந்து மூடுற மாதிரி, அதாவது ஒரு சைடு ஏற்கனவே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம், அது மேலே தான் இந்த ரெடி பண்ண டிசைனை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல் பக்கம் வந்து நீங்கள் மடித்து தைக்காமல் இருக்கு இல்லையா அந்த பீஸை மூடுற மாதிரி, அதாவது இந்த பிசுறு நூல் வெளியில் தெரியாமல் உள்பக்கமாக வச்சு மூடுற மாதிரி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா நூல் வந்து வெளியில் தெரியாது. லேஸ் வந்து அட்டாச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களால் அட்டாச் பண்ண முடியும். இதே போல் நீங்கள் எந்த டிசைன் வேணுனாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அவுட்லுக் அழகாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிசைன் ப்ளவுசஸ் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் லேஸுக்கு எப்படி நம்ம டபுள் ஸ்டிச் போடுவோமோ அதே போல் தான் இப்போ இதுக்கும் டபுள் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த பீசஸ் வந்து வெளியில் தெரியாது. இப்போ நீங்கள் வெளிப்பக்கம் பார்த்தா தெரியும், உள்பக்கமும் பார்த்தா தெரியும். அந்த ஜாயின் பண்ண பிசுறு நூல் வந்து வெளியிலே தெரியல. இதே போல் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.